தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலைவணங்கி நாங்கள் ஜெபத்திலே வருவோம். பரலோக பிதாவே, எங்கள் இருதயங்களை தாழ்மையாக்கி உங்கள் வார்த்தையை கேட்க தயாராக ஆண்டவரே நாங்கள் உங்கள் சந்நிதியிலே வந்து நிற்கின்றோம். நீங்கள் பரிசுத்தர், ஞானமிக்கவர், அதிகாரமுள்ளவராய் இருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய வசனத்தின் மூலம் எங்களிடம் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். அதற்கு நீர் எங்கள் செவிகளை திறவுங்கள், எங்கள் மனதை ஆண்டவரை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், எங்கள் இருதயங்களை நம்பிக்கைக்கு தயார் பண்ண வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் பிதாவே. எல்லா கவனச்சிதறல்களையும் ஆண்டவரே, இருதய கடினங்களையும் நீக்கி பரிசுத்த ஆவியால் இந்த பிரசங்கத்தை நீர் நடத்த வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் பிதாவே. மனிதரின் வார்த்தைகளால் அல்லாது தேவனுடைய உயிருள்ள வார்த்தையாக இந்த தியானம் எங்களை தீட்டுப்படுத்த ஆண்டவரே, எங்களிலே ஆட்கொள்ள கர்த்தாவே, ஆறுதல் அளிக்கவும் கற்றுத்தரவும் ஆண்டவரே, எங்களை மாற்றவும் உதவ நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் பிதாவே. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் சபை கட்டப்படட்டும், பாவிகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரை. இவ்வாறு நாங்கள் எங்கள் ஆண்டவன் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் பரம தந்தையே, ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட பகுதியை நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான பகுதி. இதன் சில காரியங்களை நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். நான் அநேக வரவில்லை அன்று, அதனாலே நான் மீண்டும் அதோடு சேர்த்து அந்த காரியங்களை நான் இன்று உங்களுக்கு பிரசங்கமாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். நாம் மனிதரை பிரியப்படுத்துவர்களா, கிறிஸ்துவின் ஊழியர்களா? கிறிஸ்துவின் ஊழியர்களா? டூலாஸ் கிறிஸ்டாஸ் என்ற கிரேக்க வார்த்தை கிறிஸ்துவின் அடிமை என்ற பொருள்படுகிறது. அந்த வார்த்தை கிறிஸ்துவின் ஊழியர்கள் சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியர்களா, நாங்கள் மனிதரை பிரியப்படுத்துவர்களாக இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைய தியானத்தினுடைய சாராம்சமாக இருக்கும். கலாத்தியரிலே நாங்கள் வாசித்தோம். அதில் நீங்கள் வாசித்தீர்கள். 6 நான் 10 வரை மீண்டும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அவர் கூறுகிறார். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, நீங்கள் உங்களை கலக்கப்படுத்தி கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவர்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறுகிறார். 10வது வசனம் நாங்கள் மிகவும் அந்த வசனத்திலே நாங்கள் தியானத்தை எடுக்க இருக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று அவர் கூறுகிறார். இந்த கலாத்தியர் புத்தகம் நீங்கள் அநேக தடவை வாசித்திருப்பீர்கள். ஒப்பீட்டளவிலே இது ஒரு சிறிய புத்தகம் என்று நாங்கள் கூறலாம். இது சுமார் 3000 ஆங்கில வேதாகமத்தின்படி 3000 வார்த்தைகளை கொண்டுள்ளது. ஆனால் இது மிகவும் ஒரு டைனமிக்கான ஒரு புத்தகம், வெடிக்கும் ஆற்றல் கொண்ட புத்தகத்தை போன்ற ஒரு புத்தகம் என்று பார்க்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வசனம் 10 நாங்கள் பார்க்கின்ற ஒரு காரியம், இந்த வசனத்திலே பார்க்கின்ற காரியம் என்னென்றால், நாங்கள் ஒரு மிகவும் எச்சரிக்கையை இந்த வசனத்திலே அவர் கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஒரு 911 காலை போன்ற ஒரு எச்சரிக்கை. மிகவும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 6ஆம் வசனத்திலே உள்ள அந்த இதை நீங்கள் கவனியுங்கள். என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் விலகி சென்றீர்கள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவர் அந்த சபையை வளர்த்தார். அவர் உண்டாக்கிய சபை. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் விலகி சென்றீர்கள். அப்போ யாரோ அதுக்குள்ளே புகுந்து இந்த காரியங்களை மாற்றி வேறொரு சுவிசேஷத்தை அவர்களுக்கு போதித்திருக்கிறார்கள் அந்த இடத்துல என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த அவர்களை குழப்பியவர்களை அவங்களுக்கு சரியாக யார் என்று தெரியவில்லை. அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் யூதவாதிகள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் வலதுசாரி யூத பிரிவை சேர்ந்த விசுவாசிகளாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஊடுருவி இயேசு கிறிஸ்துவின் அந்த உண்மையான நற்செய்தியிலிருந்து விலகி செல்லும்படியாக அவர்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம்.
இதிலே அப்படியானவர்களுக்கு அந்த ஆன்மீக தக்ஸ்ன்னு சொல்லலாம், குண்டர்கள்னு சொல்லலாம், அவர்களுக்கு பவுல் 2 விதமான ஒரு துப்பாக்கி குண்டுகளை அவர் கொடுக்கின்றார். என்ன அவர் சொல்லுகிறார், அவர்களை சொல்கிறார் அனத்தமா என்று கூறுகிறார். அப்படியாக செய்யப்படுபவர்களுக்கு அனத்தமா என்ற வார்த்தை சபிக்கப்பட்டவர்கள் என்று பொருள்படும் விதியாக கொடுக்கப்பட்டிருக்காது பார்க்கிறோம். அதாவது ஒரு நபர் அந்த அவமானப்படுத்தப்பட்டு சபிக்கப்பட வேண்டியவர், அவர் நித்தியத்திலிருந்து கடவுளுடைய நீதியிலிருந்து நீதிக்குட்பட்டவர், நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டியவர் என்ற அந்த ரீதியிலே அது கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கவிருக்கின்ற காரியம் அது அல்ல. இது ஏன் அவர்கள் கூறினார்கள் என்றால், அவர்கள் பவுலை குறித்து சில காரியங்களை கூறினார்கள். பவுல் கூறிய காரியங்களை பிழையாக விளங்கி கொண்டார்களோ அல்லது அதை வைத்து தங்களுக்கு சாதகமான காரியங்களை அவர்கள் எடுக்க முயற்சித்தார்களோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் இன்று பார்க்கவிருக்கின்ற காரியங்கள், இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் காரியங்கள் நாங்கள் எப்படியாக நாங்கள் உலகத்தையும் கிறிஸ்துவையும் திருப்திப்படுத்த முடியாதவர்களாக இருக்கின்றோம் ஏன் என்ற காரியங்களை பார்க்கின்றோம். முதலாவது காரியமாக நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அந்த காரியத்தை. மத்தேயு 6:24 அவர் கூறுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று அவர் கூறுகின்றார். ஒருவரை பகைத்து மற்றவரை சிநேகிப்பார் என்று அவர் கூறுகின்றார். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுகின்றார் என்று அவர் கூறுகின்றார். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று மத்தேயுவிலே அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இதில் நாங்கள் காண்கின்ற காரியம் என்ன? ஒரு பிளவுபட்ட விசுவாசம் மத்தியிலே அந்த மக்கள் வாழ்ந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் தேவனுக்கும் ஊழியம் செய்ய விரும்பினார்கள், உலகப் பொருளுக்கும் அவர்கள் ஊழியம் செய்ய விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். 2 எஜமான்களுக்கு நாங்கள் வேலை செய்ய, சேவை செய்ய முடியாது என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே கூறுகிறார். இயேசு எங்களுக்கு ஒரு பிரத்யேகமான விசுவாசத்தை நாங்கள் கொள்ளும்படியாக அவர் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். தேவனுக்கா அல்லது உலக பொருளுக்கா என்பதை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். இன்று பல கிறிஸ்தவர்கள் எங்களிலே காணப்படுகின்றோம். அதாவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கின்றார்கள். ஒன்று ஆன்மீக கிறிஸ்தவர்களாக, அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த காரியம் இருக்கிறது, அந்த வாரத்திலே அது அப்படியாக இருக்கு. ஆனால் வாரம் முழுவதுமே நாங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்றோம் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்த காரியம், அடிக்கடி சொல்லவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற காரியம். ஆனால் நாங்கள் அப்படியாக வாழ முடியாது என்பதைத்தான் இங்கு தேவன் எங்களுக்கு தருகிற காரியம். நீங்கள் பாருங்கள், தானியேலுடைய காரியத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். தானியேல் எவ்விதமாக அவன் அந்த ராஜாவுக்கு பயப்படாமல் அவன் தேவனை சேவிப்பதை தேர்ந்தெடுத்தான் என்று நாங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4 10 வசனங்கள் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் காண்கின்ற காரியம், எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது 1 கொரிந்தியர் 10:31 நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த வார்த்தையை. நீங்கள் எதை செய்தாலும் அனைத்தையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பவுல் கூறுவதை பார்க்கின்றோம். இதைத்தான் நீங்கள் ஆரம்ப அந்த ஷார்ட் கேட்டகிசம் என்ற அந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசத்தில் இருக்கிற முதலாவது கேள்வி நான் குறிப்பாக ஒரு வீடியோவாக கூட நான் போட்டிருந்தேன். இதில் அது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதில் என்ன, மனிதனுடைய அதி உன்னத முடிவு என்ன? தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரில் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாயிருப்பதும் சந்தோஷமாயிருப்பதும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவரை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அதில் கூறப்பட்டிருக்கிற காரியம். எனவே தேவனுடைய மகிமை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கிற நோக்கம் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவது என்ற காரியம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதிலே நீங்கள் பார்த்தீர்களானால் அநேக உதாரணங்களை வேதத்திலே நாங்கள் காணலாம். வேதத்திலே யோசேப்பு எப்படியாக அவன் அந்த போத்திபாரின் மனைவியினுடைய காரியங்களை மறுத்து
அவன் கூறுகிற காரியம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த காரியம், இருந்தாலும் நான் சுருக்கமாக கூறுகிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் கூறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும் முன்பாகவும் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது தேவனை மகிமைப்படுத்துகிறதா, தேவனுக்கு விரோதமான காரியமா என்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்கட்டும். ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்கட்டும். அதாவது வேலையிலே நேர்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், நாங்கள் போக்குவரத்தில் கூட நாங்கள் சில வேளைகளிலே பொறுமை இழந்தவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் அப்படியாக நாங்கள் வாழ்ந்தவர்களாக இருக்கிறோம், பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறோம். கஷ்டம் வரும்பொழுது நாங்கள் திருப்தியற்றவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம், தேவனை குறை கூறுவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் தனிப்பட்ட மற்றும் பொது வாழ்விலே நன்றி உணர்வுள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆராதனையாக நாங்கள் மாற்றி வாழும் வாழ்க்கையை, அந்த நேர்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காரியத்தை அடுத்து நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே நாங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்த நாங்கள் முற்படுகிறோம். அதான் நான் பார்த்த முதலாவது காரியம். நாங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய நாங்கள் எத்தனிக்கின்றோம். அது எங்களுக்கு ஒரு ட்ராப்பாக அமையும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒரு கண்ணி எங்களுக்கு என்று நாங்கள் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 29:25 வசனத்தில் என்ன கூறுகிறது? மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று கூறுகிறது அந்த வசனம். அதாவது நாங்கள் மனிதனுக்கு பயப்படும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கிறது? அதுக்குள்ளே நாங்கள் விழுந்து விடுகிறோம், நாங்கள் தேவனை விட்டு விலகி விடுகிறோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் தேவனை நம்பும் பொழுது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அங்கு இருக்கின்றது. அதே தான் இயேசு கிறிஸ்து லூக்கா 6:26 கூறும்போது, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று அவர் கூறுகிறார். அவர்கள் பிதாக்கள் கள்ளதரிசிகளும் அப்படியே செய்தார்கள் என்று அவர் கூறுகிறார். அதாவது நாங்கள் மனிதருடைய அங்கீகாரத்தை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு நடக்கிறது என்ன? எங்களுடைய பலரின் மத்தியிலே காணப்படும் அது ஒரு விக்கிர ஆராதனையாக அது மாறிவிடுகிறது. அதை நாங்கள் விக்கிர ஆராதனை, எங்களுக்கு மனிதனுடைய புகழ்ச்சி தேவை, அவங்களுடைய அங்கீகாரம் தேவை என்று நாங்கள் அதனால் தான் நாங்கள் 2 பக்கமும் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்வர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். இது பழைய ஏற்பாட்டிலே சவுல் இந்த காரியத்தை செய்தார் என்று நாங்கள் முதலில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே போன்று பேதுருவும் பயத்தினால் அந்த காரியத்தை செய்தான். அந்த வேலைக்கார பெண் வந்த பொழுது என்ன சொன்னான்? மறுத்தான், இயேசு கிறிஸ்துவை மறுத்து. ஆனால் பின்பு அவன் மனம் கசந்து அழுததை பார்க்கின்றோம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கிற சில காரியங்கள், இந்த கண்ணியாக அமைகின்ற காரியங்கள் என்ன? மனிதனை நாங்கள் திருப்திப்படுத்த எத்தனைக்கும் ஏரியாஸ் என்ன, அந்த இடங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கணும். கீ ஏரியாஸ் என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது என்ன? குற்றத்தை தவிர்க்க வேத சத்தியத்தை சமரசம் செய்கிறவர்களாக நாங்கள் அனைவரிலே காணப்படுறோம். எப்படி பல விசுவாசிகள் சுவிசேஷத்தை நீத்து போக செய்கிறார்கள். அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவத்தை பற்றி பேச அவர்களுக்கு விருப்பமில்லை, அல்லாட்டி நரகத்தை பற்றி பேசுவதை அவர்கள் தவிர்க்கின்றார்கள். அது என்ன நடக்கும்? அது அப்படி பேசும் பொழுது மக்கள் புண்பட்டு விடுவார்கள் என்ற இதிலே அவர்கள் அந்த தலைப்புகளிலே எந்த இடத்தில் பேச்சு வந்தாலும் அமைதியாக இருந்து விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மற்றவர்கள் குற்றப்படுத்துவதை தவிர்ப்பதற்கு நாங்கள் சத்தியத்தை, வேதத்தை சமரசம் செய்து கொள்வோம், காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு காரியம் என்ன? சில காரியங்கள் நாங்கள் பார்ப்போம் என்றால், சில பேர் சொல்லுவார்கள் எங்களை நாங்கள் நெரோ மைண்டட் பீப்புள் என்று சொல்லி. இப்படியாக நாங்கள் சொல்லும் பொழுது, அதாவது முக்கியமாக யோவான் 14:6 வார்த்தை என்ன கூறுகிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று அழைக்கப்படுவதை தவிர்ப்பு. அப்படியான வார்த்தைகளை நாங்கள் சொல்வதற்கு நாங்கள் பயப்படுகின்றோம் என்று பார்க்கிறோம். ஏன்னா அப்படி சொல்லும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் கிறிஸ்தவ மாத்திரம்தான் வழி என்பதை போதிக்கிறீர்கள், அது ஒரு நெரோ மைண்டடான காரியம் என்று அவர்கள் கூறுவதை நாங்கள்
அநேக தடவைகளிலே அதற்கு பயப்பட்டு நாங்கள் அப்படி பேசாதவர்களாக, கிறிஸ்து மட்டுமே வழி என்று சொல்லாதவர்களாக காணப்படுகிறோம். அநேக கிறிஸ்தவ சபைகள் இப்படியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேடுகள், விவாகரத்தை பற்றி பேசுவதற்கு, கருக்கலைப்பை பற்றி பேசுவதற்கு, அபோஷனை பற்றி பேசுவதற்கு, பிரசங்கிப்பதற்கு தயங்குகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவை அப்படி பேசுவதனாலே சபையில் உள்ள உறுப்பினர்களை இழந்து விடுவோம் என்ற பயத்திலே போதகர்கள் கூட அப்படியான காரியங்களிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தேவனுடைய உண்மையை அன்பிலே பேச வேண்டும். அதற்காக நாங்கள் சண்டை பிடிப்பதல்ல, அன்பிலே பேசப்பட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற காரியம், இது அநேகர், எல்லோரும் நீங்கள் செய்வதில்லை, அநேகர் இப்படியாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சமூக ஊடகங்களிலே அங்கீகாரம் தேடுவது. இந்த வலைத்தளங்களிலே கிறிஸ்தவர்கள் வேத வசனங்களே அல்லாட்டி ஆன்மீக உள்ளடக்கங்களே அவர்கள் தேவன் மீது உள்ள அன்பினால் அல்ல அவர்கள் போஸ்ட் செய்வது பார்க்கிறோம். மாறாக எத்தனை லைக்ஸ் பெறுகிறோம், இவர்களிடத்திலிருந்து பாராட்டுக்களை பெறுகிறோம், அல்லது மற்றவருடைய கவனத்தை பெறுவதற்காக நாங்கள் அதை பாவித்துக் கொண்டிருக்கிறோம். இது கூட நாங்கள் எங்களை கனப்படுத்துகிற காரியமாக போகிறதை நாங்கள் பாவித்துக்கிறோம். ஒரு விசுவாசி, அதாவது தான் வேலை செய்கிற அந்த தொண்டு நிறுவனத்தையோ அல்லாட்டி காரியங்களையோ அந்த படங்களையோ அவன் ஊழியத்தை விட, ஒரு போய் ஊழியம் செய்தால் அதை அந்த ஊழியத்தை விட எனக்கு கிடைக்கிற அந்த கைதட்டுகள் அதற்காக அவர் போஸ்ட் செய்து கொண்டே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது உண்மைக்கு பதிலாக பிரபலமான அல்லது நவநாகரிகமான அந்த போஸ்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது அநேகர் பிழையாக இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்றார்கள். தேவனை உயர்த்துவதை விட இது ஒரு சுய விளம்பரத்தின் மறு வடிவம் என்று நாங்கள் காண்கின்றோம். அதுதான் மத்தேயுவிலே 6ஆம் அதிகாரம் 1-4 இயேசு கிறிஸ்து கூறுகிற காரியம், மனுஷர் காண வேண்டும் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்களிடத்தில் பலன் இல்லை, பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது என்ன, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளில் செய்வது போல உங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இனிமேல் நீங்கள் போஸ்ட் செய்யும்போது எதற்காக செய்கிறீர்கள் என்ற அந்த நோக்கம் சரியாக இருந்தால் சரி எங்களுக்கு. ஆனால் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. எந்த ஒரு சுய காரியங்களை நாங்கள் போடும் பொழுதும் கூட எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றது அடிமனதிலே அது இருக்கின்ற காரியம், எந்த ஒரு காரியமாக இருந்தால். எனவே மேக்சிமம் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள பார்ப்போம், அந்த காரியத்தை நாங்கள் வளர்த்து கொள்ளுவோம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதையே அது இடது கை அறியாதிருக்க கடவுது என்று அவர் கூறுவார். அப்பொழுது அந்தரங்கள் பார்க்கின்ற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று பார்க்கின்றோம். அடுத்து பார்க்கின்ற காரியம், எந்த ஏரியாஸில் நாங்கள் இப்படியாக இருக்கிறோம் என்றால், மக்களை திருப்திப்படுத்தும் ஊழியம் அல்லாட்டி ஒரு லீடர்ஷிப், மக்களை திருப்திப்படுத்துவதிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பாஸ்டர்ஸ், தலைவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதை விட மக்களை திருப்திப்படுத்த முடிவுகளை எடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்த்தால், சபையினர் எண்ணிக்கை இழக்க நேரிடும் என்ற பயத்திலே சபையினருடைய பாவங்களை கூட அவர்கள் உணர்த்துவது இல்லை அநேக சபைகள் என்று பார்க்கிறோம். அல்லாட்டி டொனேஷன் கொடுப்பார்கள், அல்லாட்டி நன்கொடையாளர்கள் கொஞ்சம் காசு கூட கொடுத்தா, அல்லது பிரபலமான கோரிக்கை ஒன்று இருக்கு, அதை மகிழ்விக்க வழிபாட்டு முறைகளையே மாற்றுகின்ற பாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். அல்லாட்டி கோட்பாடுகள் கொள்கைகளையே அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தலைவர்கள் தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் மனித பயத்தால் வழிநடத்தும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடக்கும்? அந்த சபைகளுடைய ஆன்மீக பலத்தை அந்த சபைகள் இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறார்கள். மனிதர்களுக்கு நாங்கள் முக்கியத்தை கொடுக்கும்போது ஆன்மீக பலத்தை விடுவோம். ஏன்னா 25வது வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள், மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறான் என்று பார்க்கின்றோம். எனவே மனிதர்களுக்கு திருப்திப்படுத்த ஊழியம் செய்யாதீர்கள். ஊழியர்களாக இருந்தால் நீங்கள் மனிதரை திருப்திப்படுத்தும் விதத்திலே எந்த காரியங்களையும் செய்யாதீர்கள் என்று நான் கூறுகிறேன். தலைவர்களாகிய எங்கள் எல்லோருக்குமே அது பொருந்துகிற காரியமாக இருக்கிறது. சிலருக்கு சுவிசேஷம் வெற்றிகரமாக அமையாது என்ற ஒரு பயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அல்லாட்டி நாங்கள் பெரியவர்கள் கூட வேலை இடங்களிலே கிறிஸ்துவை பற்றி கூறுவது, அது அல்லாட்டி அங்கு கேலி செய்யப்படும் பொழுது கூட நாங்கள் அதை தவிர்ப்பதற்காக அதற்கு நாங்கள்
ஒன்றுமே நாங்கள் சொல்லுவதில்லை, அதற்கு பதில் சொல்லுவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். பயத்தினால் இயேசுவை நாங்கள் அங்கு மறுதளித்து போகின்றோம் என்று பார்க்கிறோம். பணியிடத்தில் தேவனை பற்றிய உண்மை கேலி செய்யப்படும் பொழுது ஒருவர் கூட அதுக்கு அநேகமானவர்கள் அதுக்கு எதிர்த்து பேசுவதில்லை என்று நாங்கள் அது எங்களுக்கு ஒரு சக்சஸ் இல்லாத ஒரு மெதடாக மாறி வருகிறது என்று பார்க்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்கின்ற காரியம் உலக பிரகாரமான வெற்றிக்காக வேதத்துக்கு விரோதமான காரியங்களுக்கு நாங்கள் இணங்குவது என்று பார்க்கின்றோம். அதாவது தேவனுடைய அழைப்பை விட உலகத்தின் தரமான என்ன காரியங்கள்? பணம், புகழ், பட்டங்கள். அதன் மூலம்தான் நாங்கள் வாழ்க்கையை அளவிடுகிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவராக இருந்தால் கூட நாங்கள் ஒருவரை அளவிடுவது எப்படி? இந்த பணம் இருந்தால், அல்லாட்டி அவருக்கு புகழ் இருந்தால், பட்டங்கள் இருந்தால், படிப்பிருந்தால் நாங்கள் அவரை மேலாக நாங்கள் மதிக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். அல்லாட்டி பதவி அல்லது வருமானத்துக்காக மட்டுமே ஒரு தொழிலை தொழில் தேர்ந்தெடுப்பதில் கூட கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் சில அநேக தடவைகளை விரோதமான எங்களுடைய கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு விரோதமான, வேதத்துக்கு விரோதமான தொழில்களையே நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். எந்த விதத்திலும் நாங்கள் அதில் இறங்குவதில்லை. அல்லாட்டி நீங்கள் பார்த்தீர்களால் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆன்மீக காரியங்களிலே ஊக்குவிக்காமல் உலக மகத்துவத்தை நோக்கி தள்ளும் பெற்றோர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்று நான் அவதானித்திருக்கிறேன். ரோமர் 12:2 என்ன கூறுகிறது? உங்களுக்கு மிகவும் பிரபல்யமான வார்த்தை என்ன? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கம்ப்ளீட்டாக. எப்படி ஒரு மண்ணாத்தி பூச்சி அந்த புழுவாக இருந்து அழகான பூச்சியாக மாறுகிறது. மறுரூபம் என்றால் அதுதான் மெட்டமார்பாஸ் சொல்லி சொல்லுவார். அப்படியாக மாறுங்கள் குறிப்போம். அடுத்து பார்த்தோம் என்றால் உறவுகளில் பயம் சார்ந்த காரியங்கள் நாங்கள் நடக்கிறோம். எங்கள் உறவுகள் எதுவும் பாதிக்கப்பட்டு போது நாங்கள் இந்த காரியங்கள் இருக்கிறோம். உதாரணத்துக்கு கூட போனால் மோதலை தவிர்ப்பதற்காக ஒரு மனைவி வீட்டிலே ஆன்மீக நிலைப்பாட்டை எடுக்க தவறுகிறாள் சில வேளைகளில் பார்க்கிறோம். அப்ப இது என்ன என்று பார்த்தால், இது கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கையை வைப்பதை விட மனிதனுடைய பயமான ஆழத்தை இது வெளிப்படுத்துகிறது நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு 10:37 இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தை என்ன? ஒருவன் தகப்பனையாவது தாயையாவது என்னில் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனவே நாங்கள் இந்த உறவுகளில் பயம் சார்ந்த அந்த கீழ்ப்படித்தோடு நாங்கள் நடக்கின்றோமா? எங்களை ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாவிட்டு சில வேளைகளில் இது ஒரு பாசிட்டிவான காரியம்தான். ஆனால் நட்பெயரை பெற நீதியான செயல்களை செய்கின்றோம். ஆனால் நட்பெயரை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அந்த காரியங்களை செய்கின்றோம் என்று பார்க்கின்றோம். அதாவது உண்மையான அர்ப்பணிப்புக்கு மாறாக நல்ல கிறிஸ்தவ காரியங்களை செய்வது பரிசுத்தமானவராக அல்லது மரியாதைக்குரியதாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த காரியங்களை செய்கின்றோம். இது நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் நாங்கள் எதற்கு இதை செய்கின்றோம் என்று. பாராட்டுப்படுவதற்காக மட்டுமே சபையில் ஊழியத்தை செய்வது அல்லது சில வழியிலே நாங்கள் பொது இடங்களிலே மிகவும் எலக்வெண்டாக சொற்படிவாக்குறது போல ப்ரே பண்ணுவோமான எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே ப்ரேயர் இருக்காது. பரிசேயர்களைப் போலவே தேவனிடமிருந்து அந்த இதை தேடுவதை காட்டிலும் மனிதர்களிடமிருந்து நாங்கள் மரியாதையை நாங்கள் தேடும் அபாயம் உள்ளது என்று பார்க்கின்றோம். யோவான் 5:44 இயேசு கூறுகிறார், தேவனாலே மாத்திரம் வருகிற மரியாதையை தேடாமல் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று அவர் கூறுகிறார். எனவே வேதம் எங்களுக்கு நினைவூட்டுகிற காரியம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஒப்புதலை நாங்கள் நாட வேண்டும் என்று போகிறோம். தினசரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தினசரி எங்களை இதய பரிசோதனை நாங்கள் செய்ய வேண்டும். எப்படி ஒரு பாடி செக்அப் செய்கிறோம் அது மாதிரி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். நான் இதை தேவனுக்காக செய்கிறேனா அல்லது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் செய்கின்றேனா? ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நான் செய்கின்றேனா என்ற கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கேட்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கேட்க வேண்டும். சத்தியத்துடன் தைரியமாக பேச வேண்டும். சத்தியத்தை தைரியமாக அன்புடன் பேச வேண்டும்.
நாங்கள் அச்சமில்லாமல் சொல்லுவதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நித்திய வெகுமதியை நாங்கள் மனதில் கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் இந்த காரியங்களுக்கு நாங்கள் விழுந்து விட மாட்டோம் என்று பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, ஜூலஸ் கிறிஸ்டோஸ், அது எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை முழுவதும் அவருக்காகவே என்று இருக்கும்போது இந்த காரியங்கள் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். அடுத்து நான்காவதாக நாங்கள் பார்க்கவிருக்கும் காரியம், தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் தினமும் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு விசுவாசி எப்பொழுதும் அருகாமையிலே அவன் தேவனை வைத்து இருக்கிறார் என்ற ஒரு விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் பொருள் என்ன? தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை தினமும் நாட வேண்டியது என்ற பொருள் என்ன என்று நாங்கள் பார்க்கணும். அதை நடைமுறைப்படுத்தல் என்றால் பார்ப்போம். அதாவது தேவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கின்றார் என்று நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதே வேளையிலே அவர் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுடைய நீங்கள் பேசும் காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களிலே அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் என்று நாங்கள் கொள்ள வேண்டும். அதாவது இது மாய தரிசனங்கள், அதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் இது உணர்வுகளை பற்றியது அல்ல. ஆனால் தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை, தேவனை பற்றிய உணர்வு, அதை உங்களிலே நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். ஆனால் அநேகர் அதில் இல்லை. அதாவது இந்த பியூரிட்டன்ஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனை பேருக்கு பியூரிட்டன்ஸை பற்றி தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். பியூரிட்டன்ஸ் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிரிட்டிஷ் அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய ஒரு ஃப்ரேஸ் எப்போவுமே அவர் சொல்கிற காரியம் கொரம் டியோ. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொரம் டியோ என்று. இது ஒரு லத்தீன் சொற்றொடர். தேவனுடைய முன்னிலையில் நான் இருக்கிறேன், அவருக்கு முன்பாக இருக்கிறேன். கிறிஸ்தவ இறையிலே இது ஒரு கருத்து என்னென்றால், தேவன் எப்பொழுதும் பிரசன்னமாகி இருக்கிறார் மற்றும் கவனிக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு ஒருவர் வாழ்க்கையை வாழ்வது. நீங்கள் எப்பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் தேவன் எப்பொழுதும் எனக்கு முன்னாலே இருக்கிறார். அதான் கொரம் டியோ. டியோன்னு சொன்னால் கடவுள், தேவன். கொரம்னு சொன்னால் எப்பொழுதும் அவருடைய சந்நிதி என்று பார்க்கிறோம். அதாவது இதன் பொருள் தேவனுக்கு பிரியமான முறையில் அவருடைய அதிகாரத்தின் கீழ் அவருடைய மகிமைக்காக வாழ்வது என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் Coram Deo is a Latin phrase meaning in the presence of God. It's a concept of Christian theology that emphasizes living one's life with the understanding that God is always present and observing. This means living in a way that is pleasing to God under His authority and His glory என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். அதாவது சங்கீதம் 139:8-10 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால், நான் வாரத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாளங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இதுதான் அந்த கொரம் டியோ. எப்பொழுதுமே நாங்கள் எந்த காரியம் செய்யும்போது அவர் எங்கள் முன்னால் இருக்கிறார் என்ற போது நாங்கள் இப்படியான காரியங்களிலே விழுந்து விட மாட்டோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் 19:16-8 சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் கூறுகிறார். தாவீது எப்பொழுதும் கர்த்தரை கண்ணுக்கு தெரிந்தபடியே வைத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். இது அவரை அநேக சோதனைகள் இருந்து அவரை காப்பாற்றியது. ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தார், தேவன் எப்பொழுதும் அவருடைய முன்னிலையிலே இருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் என்ன நடந்தது? தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்க வேண்டும், விசுவாசம் வேண்டும். தேவன் தொலைவிலே இல்லை. நாங்கள் அநேக காரியங்களை செய்வதற்காரியம் தேவன் எங்களை பார்ப்பதில்லை என்ற ஒரு காரியத்திலே. ஆனால் இந்த பியூரிட்டன்ஸ் நம்பினார்கள். அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியமான காரியமாக இருந்தது என்ன? இந்த ஃப்ரேஸ், எப்பொழுதும் தேவன் என்னுடைய அவருடைய பரிசுத்த சந்நிதியிலே நான் இருக்கிறேன், அவருக்கு முன்பாக இருக்கின்றார். சங்கீதக்காரன் 139:7 தான், உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்கே போவேன், அல்லது உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடி போவேன்
எல்லா இடத்திலும் உங்களுடைய கரம் என்னை பிடிக்கும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத நிலையிலே அவர் இருக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரும் தவிர்க்க முடியாத நிலையிலே இருக்கின்றார். ஞானமுள்ள விசுவாசி அவருக்கு அருகில் இருந்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்கிறார். நாங்கள் ஞானமானவர்களா? அவருக்கு அருகாமையில் இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். பல வேளைகளில் நாங்கள் தேவனை மறந்து விடுகின்றோம். தோமஸ் வாட்சன் கூறினார், அதில் போட்டிருக்கிறேன், ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் தேவனை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைக்கின்றான். அவன் தேவனோடு நடக்கின்றான். அவன் தேவனுடைய பார்வைக்கு கீழ் வாழ்கின்றான். தோமஸ் வாட்சன் என்ற அந்த வேத அறிஞர் கூறிய காரியம். எனவே நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை தினமும் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம்? தேவனுடன் உங்களுடைய நாட்களை தொடங்குங்கள். காலையிலே தேவனோடு உறவு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? காலையிலே அவர் எழுந்தவுடன் தேவனை தேடினார் என்று பார்க்கிறோம். இயேசு தனியாக இடத்தில் தந்தையை சந்திக்க அதிகாலையிலே எழுந்து சென்றார். தேவனுடைய பிரசன்னத்தை தேடும் காரியம் அவரோடு நாங்கள் ஜெபத்திலே ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாவற்றிலையும் அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். உன்னுடைய எல்லா வழிகளிலும் அவரை ஏற்றுக்கொள், உன் பாதைகளை அவர் வழிநடத்துவார். நீதிமொழிகள் 3:6 நாங்கள் பார்க்கின்றோம். மென்மையான மனசாட்சியை வைத்துக் கொள்கிறோம். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவுடன் நாங்கள் உடனே வருத்தம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் அவர் மன்னிப்பதிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்கின்ற காரியம், 5வது காரியம், சிலுவையை மையமாக கொண்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 5:15 கூறுகிற காரியம், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாங்கள் நிதானிக்கின்றோம் என்று கூறுகிறார். அதாவது சிலுவையை மையமாக கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். எல்லா சிந்தனைகளிலும் செயல்களிலும் மையப்பொருளாக என்ன இருக்க வேண்டும்? சிலுவை காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளுக்கு அது என்ன? அது ஒரு திசை காட்டி, அது ஒரு காம்பஸ் என்று கூறுகிறது தேவனுடைய வார்த்தை. துன்பங்களிலே அது பலமாக இருக்கிறது எங்களுக்கு என்று கூறுகிறது. கீழ்ப்படிதலுக்கு அது ஒரு ஸ்டாண்டர்டை அது கொடுக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். பணிவு மற்றும் அன்பிலே அது முன்மாதிரியாக இருக்கிறது. சிலுவை என்பது ஒரு கடந்த கால ஒரு நிகழ்வு அல்ல என்று நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தினசரி அது எங்களுக்கு வல்லமையை மற்றும் வாழ்க்கை முறையாக அந்த சிலுவை காணப்பட வேண்டும் என்று கூறுகின்றது. அதைத்தான் கலாத்தியர் 2:20 பவுல் கூறும்போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். பவுல் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் கிறிஸ்துவின் மரணத்துடன் அடையாளப்படுத்துகிறார் இந்த வசனத்திலே என்று பார்க்கிறோம். அதாவது பழைய மனிதனை அவர் இறந்து விட்டார் என்று கூறுகிறார். இப்பொழுது எல்லாம் கிறிஸ்துவே, எங்களிலும் அதே காரியம்தான் காணப்பட வேண்டும். பழைய மனிதன் அடிக்கடி அவன் தலை தூக்குவான், ஆனால் அவன் இழந்து விட்டான். பிலிப்பியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவர்களை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன் என்று அவன் கூறுகிறான். பவுல் அந்த உலக கௌரவத்தை, தன்னம்பிக்கையை கைவிட்டு அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை அறிந்து கொள்வையை மிகுந்த மதிப்பு தரும் காரியமாக கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். என்றால் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் எல்லாவற்றையும் வறுத்து அவருடைய சிலுவையை சுமந்தவர்களாக நாங்கள் போக வேண்டும் என்று கூறுகிறோம். அதாவது சிலுவையை மையமாக கொண்ட வாழ்க்கை உண்மையான சீஷனுக்கு அது தினசரி அழைப்பாக இருக்கிறது. அதாவது நாங்கள் சொல்லக்கூடாது, அது ஒரு ஆப்ஷன் அல்ல, விரும்பினால் வாழலாம், இல்லாட்டி வாழாமல் விடுவலாம் என்று. அது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே விருத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடுவன் என்று அவர் கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் வேதத்திலே அநேகர் இப்படியாக வாழ்ந்தார்கள். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக வாழ்ந்தான். அவன் சொல்லுகிறான், நான் உலகத்துக்கென்று சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறான்.
ஸ்தேவான் எப்படி வாழ்ந்தார்? அவர் உயிரை இழந்தாலும் தைரியமாக பிரசங்கித்தார். அவர் கல்லறை பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறிய வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தையை அவர் கூறுகிறார். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தாதிரும் என்று அவன் கூறியதை பார்க்கின்றோம். மரியாள் என்ன சொன்னார்? பெத்தானியா மரியாள், யார்? அந்த விலைமாது என்று நாங்கள் கூறுகிற அந்த மரியாள். அவள் இயேசுக்கு என்ன செய்தாள்? அந்த விலையுயர்ந்த திரவியத்தை எடுத்துன்னு வந்து கழுவுறாள். என்ன அந்த நேரத்தில் யூதாஸ் என்ன சொல்கிறான்? அது வீண் செலவு என்று அழைத்தார். இயேசு அதை என்ன சொன்னார்? அதுதான் வழிபாடு, என்னை ஆராதிக்கும் முறை என்று அவர் கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் இந்த காரியத்தில் நாங்கள் கடைசி காரியத்தை நாங்கள் பார்த்து இதோடு முடித்துக்கொள்வோம். நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்ற அந்த கடைசி காரியம் எங்களுடைய வாழ்க்கை அந்த நித்தியத்தை நோக்கிய பார்வையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கொலோசியர் 3:1-2 நாங்கள் பார்க்கின்ற காரியம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று அவர் கூறுகிறார். 2 கொரிந்தியரும் அதே காரியத்தை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எங்களுக்கு அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும் என்று அவர் கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த பியூரிட்டன்ஸ் என்று நான் கூறியவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் இருதயங்களிலே நித்தியத்தை குறித்த சிந்தையுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நான் ஒவ்வொரு கிறிஸ்தவரிடத்திலும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்வது? கிறிஸ்துவை எங்களிடத்திலே நிறைத்தவர்களாக, அந்த நித்தியத்தை குறித்த சிந்தையை கொண்டவர்களாக, நான் உயிர்த்தெழுதல் மற்றும் கிறிஸ்துவை கண்ட அந்த மகிழ்ச்சியை எங்களிடத்திலே கொண்டவர்களாக நாங்கள் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று அங்கு கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாக நாங்கள் வாழ்கின்றோமா? கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களாக வாழ்கின்றோமா? அல்லாவிடில் நாங்கள் உலகத்தை திருப்திப்படுத்துபவர்களாக நாங்கள் வாழ்கின்றோமா என்று நாங்கள் எங்களை குறித்து ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் தலைவணங்கி ஜெபத்திலே வருவோம். பரலோகத்தின் பிதாவே, தேவனே, இந்த வேளையிலே தேவன் உம்முடைய முகத்துக்கு முன்பாக நாங்கள் வருகின்றோம். உம்முடைய மகிமைக்காக நாங்கள் வாழ்வோம் என்று நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பவுலை போன்று நாங்கள் எதிரொலிக்கத்தக்கதாக கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன் என்ற காரியத்தை நாங்கள் கொண்டவர்களாக, மனிதருடைய புகழை தேடாமல் தேவனுடைய அந்த புன்னகையை தேடுபவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கெஞ்சலிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம், பரலோகத்திலே நாங்கள் நினைவு கூறப்பட்டால் பூமியிலே நாங்கள் மறந்து போனவர்களாக காணப்படுவோம் என்று. இந்த வேளையிலே நாங்கள் பரலோகத்திலே நினைவு கூறப்பட்டவர்களாக வாழத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கு மேலாக உமது புன்னகைக்காக எங்களை ஏங்க செய்யும். உமது முகத்துக்கு முன்பாக வாழவும், மற்றவர்களின் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட ஆண்டவரை உமக்கு தெரிந்திருக்கவும், தெரிந்த வாழ்க்கையை வாழவும் எனக்கு கற்றுக் கொடுங்கள். உம்மை மட்டும் மகிழ்விப்பதில் நான் மகிழ்ச்சி அடைய எனக்கு போதியுங்கள் கர்த்தாவே. வேறு யாரும் பார்க்காவிட்டாலும் உமது சித்தத்தை செய்ய என்னை தைரியப்படுத்துங்கள். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பரம தந்தையே, ஆமேன்.